शुक्लांबरधरं विष्णु शशिवर्णं सदर्भुजनं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये मूषिकवाहनमोदकहस्तसामरकर्णविलम्बितसूत्र वामनरूपमगेश्वरपुत्र விக்னவிநாயகபாதே நமஸ்தே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். முக்கன் முதல்வர் விநாயகர் சம்பந்தப்பட்ட தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம். வணங்கும் விதம், விநாயகரின் அருள் சார்ந்த தகவல்கள் மற்றும் விநாயகனுடைய சக்தி சார்ந்த தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம். விநாயகர் ஓம்கார வடிவினர் மற்றும் ஓம் என்ற எழுத்தை பிரித்தால் ஆ ஊ இம் என வரும். எனவே ஓங்காரத்தின் உட்பொருள் விநாயகர் என்பதால் ஊ என்ற எழுத்தை பிள்ளையார் சொல்லியாக வைத்திருக்கின்றனர். சண்முகம் என்பது இந்து மதத்தில் உள்ள 6 பிரிவு ஆகும். அதில் விநாயகரை வழிபடுவதற்கு காணாபத்தியம் என்று பெயர். விநாயகரின் பீஜ மந்திரம் என்பது ஹம் என்பதாகும். விநாயகனுடைய மூல மந்திரம் என்பது ஓம் ஹம் கணபதியே நமக என்பது. விநாயகரினுடைய காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விநாயகருக்கு பிடித்த அர்ச்சனை பொருள் என்று வரும்பொழுது வெள்ளை எருக்கம்பூ, அருகம்பூல், மந்தாரை, வன்னி மற்றும் தும்பைப்பூ இவை அனைத்தும் விநாயகருக்கு பிடித்தது. விநாயகருக்கு பிடித்த நிவேதன பொருள்கள் கரும்பு, அவல், பழ வகைகள், சர்க்கரை, பருப்பு வகைகள், நெய், எள், பொரி, அவரை, துவரை, ஏளநீர், தேன், பயறு, அப்பம், பச்சரிசி, பிட்டு, வெள்ளரிப்பழம், மோதகம், கிழங்கு வகைகள் மற்றும் சித்திரான்னம், கொழுக்கட்டை இவை அனைத்தும் விநாயகருக்கு பிடித்த நெய்வேத்திய பொருள்கள் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. தோப்புக்கரணம், தோர்பி கைகள், கர்ணம் காது. காதுகளை கைகளால் பிடித்துக்கொண்டு உட்கார்ந்து எழுவதே தோப்புக்கரணம். இதை வெளிநாடுகளில் சூப்பர் பிரெயின் யோகா என்று அழைக்கின்றனர். இதனால் நம் அறிவு விருத்தியாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளையார் குட்டு, நெற்றி பொட்டில் நம் கையை முட்டியை மடக்கி குட்டி கொள்வது பிள்ளையார் குட்டு என்கிறோம். இதனால் நரம்பு மண்டலங்கள் தூண்டப்படுகிறது. அடுத்து சூறை தேங்காய் உடைத்தல். இது பிள்ளையார் வழிபாட்டில் சிறந்த முறை. இதனால் நாம் திருஷ்டி தோஷங்கள் போய் திருஷ்டியை விட்டு வெளியே வந்து சிறப்பாக வாழ வழிவகுக்கிறது. பிள்ளையார் வழிபாடு மிக எளிது. நம்மிடம் உள்ள சாணி, மஞ்சள், களிமண் போன்றவற்றை பிடித்து வைத்து அதில் ஒரு அருகும் பிள்ளை நட்டால் அது நமக்கு உடனே நம் கண் முன்னே பிள்ளையார் பிரசன்னமாகி அருள் புரிகிறார். வி என்றால் இல்லை, நாயகன் என்றால் தலைவன். விநாயகருக்கு மேல் ஒரு தலைவன் இல்லை என்பதை விநாயகரினுடைய முதற் கடவுளாக வணங்கி வருகிறோம். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சன்னதியில் கருவறைக்கு உள்ளே விநாயக பெருமாள் திருவுருவம் உள்ளது. அங்கு தீபாராதனை காட்டுவார்கள். அரங்கநாதருக்கும் தீபாராதனை காட்டுவார்கள். வைணவத்தில் விநாயகருக்கு தும்பிக்கை ஆழ்வார் என்று மற்றும் ஒரு பெயரும் உண்டு. எந்த காரியம் நடக்கும் போதும் விநாயகரை வழிபட்டு தொடங்குவது இந்துக்களின் மரபு. விநாயகரை வழிபடாமல் முப்புறம் எரிக்கச் சென்ற சிவபெருமான் தேர் அச்சு முறிந்து இதற்கான கோவில் மேல் மருவத்தூரில் உள்ளது. கோயில் உள்ள ஊர் அச்சிறுபாக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விநாயகரை வழிபட சிறந்த நாட்கள் வெள்ளிக்கிழமை, சதுர்த்தி, மார்கழி மாத வளர்பிறை சஷ்டி ஆகிய நாட்களில் விரதமிருந்து வழிபட்டால் அனைத்து வளங்களையும் விநாயகர் அருளார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகாசக்தியின் உடலில் மஞ்சளை எடுத்து விநாயகரை படைத்ததால் பூமியில் உள்ள அனைத்து நலங்களும் பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பால கங்காதர திலகர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மக்களை தேச விடுதலைக்காக ஒன்று கூட்டக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுது விநாயகர் சதுர்த்தி அன்று நம் நாடு விடுதலை அடைந்தது விநாயகரால் தான் என்று நம்பப்படுகிறது. சிவனின் அம்சமாக விநாயகர் உள்ளதால் தந்தையைப் போலவே இருக்கும் இவருக்கும் 3 கண்கள், அதாவது முக்கன் நாயகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விநாயகர் காதுகள் முரம்போல் மிக பெரியதாக இருக்கிறதால் விநாயகரின் பக்தர்களின் பிரார்த்தனையை தனது பெரிய காதுகளால் கேட்டு அருள் புரியும் பரம கருணை கடல் போன்றவர் அவர். அவிட்ட நட்சத்திரத்தன்று வன்னி மரத்தடியில் உள்ள விநாயகருக்கு பொரியை நைவேத்தியமாக படைத்து அதை குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் தொழில் நல்ல லாபம் கிட்டும் என்று நம்பப்படுகிறது. அப்படி கொடுத்து லாபமும் பெற்று இருக்கிறார்கள் என்பது நடைமுறை அனுபவம்.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 5 வித எண்ணெய்களால் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் மனதிற்கேற்ற இல்லற வாழ்வு அமையும். விநாயகரின் நாபி பிரம்மன் முகம், விஷ்ணுவின் இடப்பாகம் சக்தி, வலது பாகம் சூரியன், முக்கன் சிவன். எனவே விநாயகரை வழிபட எல்லா தெய்வங்களுடைய அருள் கிடைக்கும். திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் உள்ள தீவனூர் இந்த ஊர் உள்ள கோவிலில் பொய்யாமொழி பிள்ளையார் சன்னதியில் திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் என்று இங்குள்ளவர்களுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை பொய்த்து போவதில்லை என்று சில நண்பர்கள் கூறியதும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. கிருதாயுகத்தில் பிள்ளையாருக்கு வாகனம் சிம்மமாகும் என்று ஹோம விநாயகர் சிங்க வாகனத்தில்தான் விற்றிருப்பார். திரேதாயுகத்தில் விநாயகனுடைய வாகனம் மயிலாகும். நெல்லை காந்திமதி அம்மன் ஆலயத்தில் விநாயகர் சன்னதி முன்பாக காளை வாகனம் உள்ளது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. திருச்செந்தூர் ஆவுடையப்பர் குளக்கரையில் விநாயகருக்கு யானை வாகனமாக உள்ளது. திருப்பரங்குன்றத்தில் சொக்கநாதர் ஆலயத்தில் விநாயகருக்கு பூதகணத்தின் மீது காட்சி தருவார். பர்மாவில் விநாயகருக்கு மாதபயணி என்ற ஒரு உருவத்தோடு தன்னுடைய வாகனமாக காட்டப்பட்டிருக்கிறது. ஜாவா தீவில் கபால தலையுடன் கூடிய விநாயகர் வழிபாடு உள்ளது. தோத்தார் அவர்காகான் இது மங்கோலிய இனத்தில் விநாயகருக்கு இட்ட பெயர். புற்று விநாயகர் ஆரணி வட்டம் பழங்காமூரில் உள்ள வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் நீண்ட நாட்களாக ஒரு புற்று உள்ளது. இது விநாயகர் வடிவில் உள்ளது என்பது சிறப்பிலும் சிறப்பாக கருதப்படுகிறது. மேலும் மக்கள் அதீத பக்தியுடன் வணங்கி வருகிறார்கள். பாண்டிச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர் உலக பிரசித்தி பெற்றது. இந்த விநாயகரை வழிபட தொழிலில் நிறைய லாபம் பெறலாம் என்று நம்பப்படுகிறது. காசியில் மட்டும் 56 விநாயகர் உருவங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ஜப்பானியர்கள் விநாயகரை இஷ்ட தெய்வமாக எண்ணி வழிபடுகின்றனர். அவர்கள் பயன்படுத்தும் விநாயகர் மந்திரங்களில் ஒன்று நப விநாயக சகசூட்சு சி மோடுக்யோ என்று ஜப்பானிய மொழியில் இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாதேவியில் உள்ள கன்னடியன் கால்வாயில் தண்ணீர் வரத்து குறைந்து போனதால் மழை வேண்டி பிள்ளையாருக்கு மிளகு தடவி அபிஷேகம் செய்வார்கள். அப்படி செய்தால் உடனே மழை வந்து தாமிரபரணி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் என்பது ஐதீகம். சுவாமிமலையில் கண் கொடுத்த பிள்ளையார் உள்ளார். இவர் வழிபட கண் நோய்கள் விலகி பூரண நலம் பெறலாம். ஒரே நாளில் உச்சி பிள்ளையாரையும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதரையும் வழிபட கற்பம் களைதல் என்ற வியாதி நீங்கி பூரண கற்பம் வளர்ச்சியை காண முடியும். ஒரே நாளில் மீனாட்சி அம்மனையும் பிள்ளையார்பட்டி விநாயகரையும் வழிபட தொழில் ஏற்பட்ட தடைகள் தீரும். திருமண தடை உள்ள ஆண் பெண்கள் விருதுநகர் ராஜபாளையம் அருகே உள்ள தேவதானம் என்ற இடத்தில் உள்ள மதுர விநாயகரை முறைப்படி வணங்க தடைபட்ட திருமணம் தாமாக நடக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. மாணிக்க வாசகர் மன்னனுக்காக குதிரை வாங்க செல்லும் பொழுது ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள முக்குருணி பெண்ணையாரை வழிபட்டு சென்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சுசீந்திரம் கோவிலில் விநாயகரின் பெண் வடிவமான சிலை உள்ளது. இதை விநாயகி என்று மக்கள் வழிபட்டு வருகின்றனர். தஞ்சாவூர் சக்கரபாணி ஆலயத்தில் விநாயகர் அபூர்வமான சங்கு சக்கரத்தோடு காட்சியளிக்கிறார். பவானி திருத்தலத்தில் விநாயகர் வீணை வாசிக்கும் கோலத்தில் உள்ளார். இந்தியாவில் உள்ள கோவில்களில் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அடுத்து அதிக வசூல் தரும் கோயில் மும்பையில் உள்ள சித்தி விநாயகர் கோவில். பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட திருக்கோவில். முக்காலத்திலும் தேதி விநாயகர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த விநாயகரினுடைய பெயர் கற்பக விநாயகர் என்று பெயர் மருவி அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கோவையில் நகரின் மத்தியில் உள்ள புளியங்குளம் என்ற பகுதியில் எழுந்தருளியுள்ள விநாயகர் ஆசியாவிலேயே மிக உயரமான பிள்ளையார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 19 அடி 10 அங்குலம் உயரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதிட சாஸ்திரப்படி உத்திராட நட்சத்திரம் விநாயகருக்கு உரியது என்றும் பல்லவ நாட்டில் சேனாதிபதி பரஞ்சோதி வாதாபியை படையெடுத்து வென்று அதன் அடையாளமாக திரு செங்காட்டாங்குடியில் வாதாபி விநாயகர் என்ற ஒரு பிள்ளையாரை வடிவமைத்து பிரதிஷ்டை செய்து அதை வணங்கி வருகிறார்கள். பஞ்சபூதங்களில் வடிவமாக விநாயகரை வழிபடுவதற்காக ஆகாயம், அரசமரம், வாயு, வாதநாராயணம், அக்னி, வன்னிமரம், நீர்நெல்லி, மரம், மண், ஆலமரம் இப்படி பல வகையிலும் வணங்கி விநாயகரனுடைய அருளை பெற்று சீரும் சிறப்புமாக வாழ இந்த காணொலியை காணும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களோடு கூடி
வணங்கி அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் எண் 9791199649. சரி நண்பர்களே, அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.